JCI India Zone 16, JCI Ranipet Power City, Living Ethics online training program. Today topic relationship building at Zoom platform is hereby called to order. JCI கோட்பாடு கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான மனிதர்களால் சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமே அன்றி மனிதர்களால் அல்ல. பூமியின் பெரும் செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையே மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். JCI ராணிப்பேட் பவர் சிட்டி தினந்தோறும் வழங்கிக் கொண்டிருக்கும் லிவிங் எத்திக்ஸ் பயிற்சி வகுப்பிற்கு இணையதளத்திற்கு வருகை புரிந்துள்ள இன்றைய பயிற்றுனர் JCSCF ஆர் CS மண்டலம் 23 அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள JC உறுப்பினர்களையும் நான் JCஸ்களையும் இன்முகத்துடன் மனதார வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி. இன்றைய நிகழ்வு முறைப்படி இன்றைய பயிற்சியாளரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. சார், த ஃப்ளோர் இஸ் யோர்ஸ். உங்களை நீங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க சார். தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங் சார். எஸ் சார். இந்த ஒரு அருமையான இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த ராணிப்பேட்டை பவர் சிட்டி தலைவர் டாக்டர் நிரஞ்சன் குமார், செக்ரட்டரி JC சஞ்சய் சர்மா, JC ஆலன் வைஸ் பிரசிடென்ட் மற்றும் நாங்கள் ZDWs அட்டன் பண்ணும் பொழுது எங்களுக்கு ஜோன் டைரக்டர் ட்ரைனிங்காக இருந்த நம்மளுடைய செல்வம் சார், குமரன் சார், உங்கள் திருக்குமரன் சார், உங்கள் அனைவருக்கும் மற்றும் ஜூமில் வாயிலாக கலந்து கொண்டுள்ள JCI உறவுகள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் இசையாசு, ஜோன் 23 JAC வைஸ் சேர்மன், மண்டலம் 23, உங்கள் அனைவரையும் வருக வருக என இந்த நிகழ்வுக்கு வரவேற்று எனக்கு இட்ட பணியை தொடர்கிறேன். ஸ்டீஃபன் கோவே என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட உங்களுடைய உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், அதுதான் வெற்றியின் ரகசியம் என்று ஸ்டீவன் கோவே சொல்றாரு. ஆமாம், அதுதான் கரெக்டும் கூட. நம்ம உறவுகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய உயரத்தை எட்டி விடுவோம் என்பது சிறிதளவும் ஐயம் இல்லை. சார், நம்மளுடைய வாழ்க்கையில ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு உடல் உறுப்புகள் போல ஒரு அங்கம். ஆர் யூ ரைட்? ஹலோ? எஸ் சார், எஸ் சார். ஓகே ஓகே ஓகே. குட் ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம எப்பொழுதும் ஹாப்பினஸா நம்மளை வச்சுக்குது, இளமையா வச்சுக்குது, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது. ஆர் யூ ரைட்? எஸ் சார். ஓகே ஓகே. ரெண்டாவது, உறவுகளுக்கு முக்கியமான விஷயங்களும் இருக்குல்ல, அதுக்கு நம்ம ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம், புரிதல். ரெண்டாவது, ரெஸ்பெக்ட், ஒருவரை ஒருவர் மதித்து கொள்ளுதல். நட்போடு நம்ம இருக்கும் பொழுது நண்பர்களாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், நம்மளுடைய ஒருவருக்கு ஒருவர் நட்பை மதிக்கணும். மதிச்சாதான் அந்த உறவுகள் தொடரும், இல்லை என்றால் தொடருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. சார், எத்தனை டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கு சார்? ஹலோ, ரிலேஷன்ஷிப்ல எத்தனை வகை சார் இருக்கு? 2 சார். 2ஆ?
எனக்கு தெரிஞ்சு ஓகே 3 வேற வேற 3 4 ஒன்னு நம்ம ஃபேமிலி, அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நம்ம ஒர்க் பண்ற இடத்துல கிடைக்கக்கூடிய நண்பர்கள், அடுத்தது சோஷியல் ரிலேஷன்ஷிப். மொத்தம் 4 வகையான உறவுகள் நம்மள்ட்ட இருக்காங்க. நம்மளுடைய ஃபேமிலியா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நம்ம ஒர்க் பண்ற இடமா இருக்கட்டும், சோசியல் ஃப்ரெண்ட்ஸ்களா இருக்கட்டும், நம்ம பிசினஸ் இருக்கட்டும், இதுல வந்து நம்ம உறவுகளை பேணி காத்தோம் என்றால் டாப்க்கு வரலாம். உறவுகள் வந்து முக்கியமான ஒரு விஷயம். இந்த உறவுகள் நமக்கு நல்ல விதமா இல்லை என்றால் நம்ம வாழ்க்கையும் சுவாரஸ்யமாக இருக்காது, நம்ம செய்யக்கூடிய பிசினஸும் சுவாரஸ்யமாக இருக்காது, எதுவுமே சுவாரஸ்யமா இருக்காது. அதனால நம்ம உறவுகள் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடிப்படை பேசிக் என்னன்னா, நம்மளுடைய ஃபேமிலியா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், இல்ல நண்பர்களாக இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய சரௌண்டிங்ல விட்ட சமூகத்துல உள்ள நம்மளோட வசிக்கக்கூடிய அங்கமாக இருக்கட்டும், எங்க இருந்தாலும் நமக்கு உறவுகளை பேணி காப்பதுதான் உச்சத்துக்கான ஒரு வழி. ரைட்? ஆர் யூ ரைட் சார்? எஸ் சார். ஓகே, சரி. அடுத்தது இந்த உறவுகளை பேணி காப்பதற்கான வழிமுறைகள் ஒரு ஒரு ஃபார்முலா வடிவத்துல நம்ம அதை பார்க்கலாமா? சரி. இந்த கேர், அந்த சி என்று தொடங்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஏ என்று தொடங்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஆரில் தொடங்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஈயில் தொடங்கக்கூடிய ஒரு வார்த்தை, இது வந்து நம்ம உறவுகளை கட்டமைப்பதற்கான ஒரு பேசிக். இது இருந்தா நம்ம உறவுகளை கட்டமைக்கலாம். யாருக்கும் ஐடியா இருக்குங்களா சார்? சி ஃபார் ஹலோ செல்வம் சார். எஸ் சார், சொல்லுங்க சார். எனி ஐடியா சார்? சி ஃபார்னா சியா? சியில் தொடங்கக்கூடிய அந்த வார்த்தை முதல் லெட்டர் சி. இந்த ஃபார்முலா கேர், கேர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. சி ஃபார் கம்யூனிகேஷன். உறவுகளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கம்யூனிகேஷன். நம்ம வந்து தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கும் பொழுதுதான் உறவுகள் வளர்ந்து கொண்டே இருக்கும். தொடர்பு கொள்ளனா உறவுகள் வளர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. நம்ம யார் இப்ப சந்திக்கிறோம், திடீர்னு செல்வம் சார்ட்ட இன்னைக்கு பேசுனேன் அப்படின்னு சொன்னோம்னா அது உறவுகள் கிடையாது. அடிக்கடி சார் எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா சார், லாம்ல உள்ளவங்களாம் எப்படி சார் இருக்காங்க, இப்படி கேட்கணும். கேட்டா தானே அந்த உறவுகள் வளரும். அப்படித்தானே சார்? கம்யூனிகேஷன்ங்கிறது ரொம்ப உறவுகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உறவுகள் நம்ம வளர்த்துக்கணும்னா நம்ம அடிக்கடி அவங்கள விசாரிச்சுக்கிட்டு இருக்கணும், நல்லா விசாரிக்கணும். இல்ல உறவினர்கள் வீட்டுல நேரடியா கூட நம்ம போய் பார்க்கலாம். பக்கத்துல ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போற பொழுது போய் அவங்கள நம்ம பார்க்கிறோம். அடுத்தது வந்து அப்ரிசியேஷன். இப்ப நட்புகளை நம்ம கொண்டு பெருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன விஷயம், குடும்பமாக இருக்கட்டும், நம்ம நண்பர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய செய்யக்கூடிய சின்ன சின்ன நல்ல விஷயங்களுக்கும் நம்ம அவங்கள அப்ரிசியேஷன் பண்ணணும். உறவுகளுக்கு வந்து முக்கியமான விஷயம் நம்ம அப்ரிசியேஷன். அவங்கள பாராட்டி கொண்டே இருக்கிறது தான் உறவுகளை பலப்படுத்தும். அடுத்தது ரெஸ்பெக்ட். எந்த உறவாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், நம்மளுடைய நண்பர்களாக இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய சமூகத்தில் உள்ளவர்களாக இருக்கட்டும், நாம அவங்கள மதிக்கும் பொழுதுதான், ஒருவர் நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது அவரை நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அவர் நம்ம அவங்க வீட்டுக்கு போனா தொடருவாரு, நம்மளை மதிப்பாரு, மறுபடியும் நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணும்போது நம்ம மேல உள்ள பிரியத்தை வெளிப்படுத்துவார். ரெஸ்பெக்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா எம்பதி. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அவருடைய சூழ்நிலையில இருந்து நாம அவரை பார்க்கணும். நம்ம சொல்றதுதான் சரி, மற்றவங்க சொல்றதெல்லாம் தவறு அப்படின்னு இல்லாம, நாம நம்மளுடைய சூழ்நிலை எப்படி, நம்ம எப்படி இருந்து, நம்ம ஒரு பிரச்சனையில இருந்தா நம்ம எப்படி திங்க் பண்ணுவோமோ அதே மாதிரி அவங்களுடைய சூழ்நிலையில இருந்து அந்த பச்சாதாபம் அப்படின்னு சொல்றாங்களே அந்த நிலையில இருந்து நம்ம அதை பார்க்கணும். ஒன்னு கம்யூனிகேஷனு, 2 அப்ரிசியேஷன், 3 ரெஸ்பெக்ட், மதிப்பு கொடுத்தல், உறவுகளுக்கு மதிப்பு கொடுத்தல், 4 வந்து எம்பதி. இந்த 4 விஷயம் வந்து உறவுகளை கட்டமைப்பதற்கு போதுமானதாக இருக்கும். ஒரு பிரியாணி செய்யறோம், பிரியாணி செய்யறதுக்கு என்னென்ன சார் வேணும்? ஹலோ,
அரிசி, வெங்காயம், அரிசி, வெங்காயம், கறி, கறி, மசாலா, சாப்பிட்றதுக்கு ஆளு, ஆ? சாப்பிட்றதுக்கு ஆட்கள் வேணும். சரி, சாப்பிடுறது ஆட்கள். வெரி குட் சார், வெரி குட் சார். நெக்ஸ்ட் சார், நம்ம பிரியாணி செய்யறோம்னா அரிசி வேணும், கறி வேணும், மசாலா ஐட்டங்கள் வேணும், ஆயில் வேணும். வெரி குட். வெங்காயம் வேணும் அப்படின்னு சொன்னீங்க. இது எல்லாமே தேவை. இது எல்லாம் இருந்துச்சுன்னா பிரியாணியை நம்ம உருவாக்கி விட்டுறலாம். இதை வந்து ஒரு நல்ல டிஷ்ஷா நம்ம வந்து பரிமாறணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கூட ஒரு சிக்கன் கிரேவியோ இல்ல ரைத்தாவோ இல்ல தாளிச்சாவோ ஒரு ஸ்வீட் ஏதோ ஒண்ணு நம்ம வைக்கும் போது அது ரொம்ப அழகாகுமா அழகாகாதா? சிறப்பா இருக்கு சார். சிறப்பா இருக்கும்ல. இது வந்து நம்ம பேசின விஷயங்கள் எப்பெல்லாம் இந்த கேருங்கிறது வந்து உறவுகளை கட்டமைப்பதற்கு ஒரு சிறந்த விஷயம், அடிப்படை பேசிக். அந்த கம்யூனிகேஷன், அப்ரிசியேஷன், ரெஸ்பெக்ட், எம்பதி, இது முக்கியமான விஷயம். இதை இன்னும் கொஞ்சம் மேல் கொண்டு அழகுபடுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிங் மேக்கர், நீங்க உறவுகளை ஒரு கிங் மேக்கரா உருவாக்கணும்னா அடுத்த ஒரு 4 விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்தணும்னா நீங்க உறவுகளை பலப்படுத்துவதிலும் வளர்ப்பதிலும் கிங் மேக்கர்களாக மாறிவிடலாம். 1 லயன் சொல்லலாம். எல் ஃபார் எதுவும் எனி ஐடியா சார்? ஹலோ, லிபர்ட்டி, லிபர்ட்டி. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் சார், வேற? சார், ஹலோ, வேற யாராவது சொல்லுங்க. ஏதோ தெரிஞ்சது சொல்லலாம். ஐக்கு சொல்லுங்க, ஓக்கு சொல்லுங்க, என்ன அப்ரிவேஷன், எண்ணுக்கு சொல்லுங்க. ஹலோ, ஐ ஃபார் இன்டெலிஜென்ட். கேக்குது. அந்த லயன்ங்கிற வார்த்தைய எல் ஃபார் நெக்ஸ்ட் லவ். சார், உறவுகளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து லவ். அன்பு இல்லைன்னா உறவுகள் என்பது கிடையவே கிடையாது. பேசிக் அடித்தளமே அன்பு. 2வது இன்டெகிரிட்டி. உறவுகளுக்கு இன்டெகிரிட்டி ரொம்ப முக்கியமான விஷயமா சார்? கண்டிப்பா சார். இன்டெகிரிட்டி, நம்பகத்தன்மை இல்லைன்னா யாரும் நம்ம கூட பழக மாட்டாங்க. நம்ம இப்ப பழகுறோம் ஒருத்தர்கிட்ட, நம்ம அவர்கிட்ட ஒரு விஷயம் பேசுறோம், பக்கத்துல இன்னொருத்தர்கிட்ட போய் நம்ம அந்த விஷயத்த சொல்லிட்டோம்னா அவர் நாளைக்கு அந்த விஷயத்த சொல்ல மாட்டாரு. நம்மள வந்து ஒரு ஐய உணர்வோட பாப்பாரா பார்க்க மாட்டாருங்களா? கண்டிப்பா. அன்பு, இன்டெகிரிட்டி, ஆஃபரிங். உறவுகள்ல வந்து எப்பொழுதுமே வந்து எந்த மாதிரி சார் கொடுக்கலாம்? உறவுக்காரங்களுக்கு எந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம்? என்னென்ன கொடுக்கலாம்? ஹலோ, ஆஃபர். என்ன கொடுக்கலாம்னு கேக்குறேன். உறவுக்காரங்களுக்கு என்ன கொடுக்கலாம்? எது இருக்கிறதோ கொடுக்கலாம். கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? கொடுக்கலாமா சார்? அன்பை கொடுக்கலாமா? ஆமாம், அன்பை கொடுக்கலாம். நேரத்தை கொடுக்கலாமா? ஹலோ, நேரத்தை கொடுக்கலாங்களா? ஓகே, வேற என்ன கொடுக்கலாம்? உயிரை கொடுக்கலாம். உயிரை கொடுக்கலாமா? ஏன்னா அது நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட இந்த உலகத்தில் மேன்மையானது எதுவும் இல்லை என்பன பைபிள்ல வந்து ஜீசஸ் சொல்லியிருக்கிறாரு. நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட இந்த உலகத்துல மிகப்பெரிய இது எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி எல்லாம் நம்ம கொடுக்க வேணாம். நம்மள்ட்ட உள்ள முடிஞ்சா பணம் கொடுக்க, முடிஞ்சா பணம் கொடுக்கலாம். அப்போ கொடுத்தா குறைந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அது குறையவே குறையாது, பெருகி கொண்டேதான் இருக்கும். கொடுக்கும் பொழுது பெருகி கொண்டேதான் இருக்கும், குறைவதற்கான வாய்ப்பு கம்மி. அதனால நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், நிம்மதி அடைகிறோம், நம்மளுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. கொடுக்கறதுனால என்னதை கொடுக்குறோம்? அன்பை கொடுக்குறோம், நம்மள்ட்ட உள்ள நாலேஜை கொடுக்கலாம், நேரத்தை கொடுக்கலாம், நல்ல ஆதரவான கருத்துக்களை அவங்களுக்கு கொடுக்கலாம். முடிஞ்சா நம்மள்ட்ட உள்ள பண வசதிகள் செய்ய முடிஞ்சாலும் செய்யலாம். அதுதான் நட்பை வளர்த்துவதற்கான மிகப்பெரிய ஒரு இது. அடுத்தது நெகோசியேஷன். சார், நெகோசியேஷன் எப்படி சார் உறவுகளுக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கும்? யாராச்சும் சொல்லலாமா? ஹலோ சார், கேக்குதுங்களா? எஸ் சார், கேக்குது.
நெகோசியேஷன் எப்படி சார், எப்படி இதுக்கு பொருந்தும்? உறவுகளை வலுப்படுத்துறதுக்கு நெகோசியேஷன் எப்படி பொருந்தும் சார்? ஒரு கான்ஃபிளிக்ஸ் வரும்போது நெகோசியேஷன் பண்ணி தான் ஓகே அதை சரி பண்ண முடியும் எந்த இடத்துலயும். கண்டிப்பா. இப்போ ஒரு சின்ன ஜியோ பாலிட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா, இப்போ ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. முன் வச்சுட்டு என்ன பண்றாங்க, நீங்க வந்து எங்க கூட அணு ஆயுதத்திற்கான நெறிமுறையில ஒப்பந்தம் பண்ணலைன்னா நான் உங்க மேல மிலிட்ரி ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு? பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குங்களா? கத்தார்ல பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஓமன்ல நடந்துச்சு. நேத்தி முத நாள் இத்தாலியில நடந்துச்சு. தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குங்களா இல்லைங்களா? அப்போ உறவுகளை வந்து அவங்க கூட ஈரான் கூட அமெரிக்கா சுமூகமாக இருக்கணும், மக்களுக்கு எதுவும் பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு அந்த இது பண்றாங்களா இல்லைங்களா? ஹலோ பண்றாங்கல்ல. அப்ப உறவுகளை நம்ம பலப்படுத்தணும்னா முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை தான். இப்போ ஒரு பிரதர் இருக்காரு, அவங்க சிஸ்டர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அசெட் இருக்கு. இவர் என்ன சொல்றாரு, நான் ஆம்பளை பிள்ளை, இந்த வீட்டை நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. நீ அந்த லேண்டை எடுத்துங்க அப்படின்னு அவங்க தங்கச்சிக்கிட்ட சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு எங்க அப்பா இருந்த வீடு தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நெகோசியேஷன் பண்ணும்போது கூட 2 பேருக்கும் பொதுவானதா இருக்கணும். இப்போ அவரு அந்த அம்மா என்ன சொல்றாங்க, எனக்கு வீடு வேணுங்கிறாரு, இவரும் வீடு வேணும்னு சொல்றாரு. அப்போ உட்காந்து யாரோ இடைப்பட்டவங்க முன்னிலையில, பெரியவங்க முன்னிலையில பேசினாதான் அது சுமூகமா தீர்வு கிடைக்கும். எஸ் சார்? எஸ் சார். அந்த நெகோசியேஷன் உறவுகளை பலப்படுத்துவதற்கு நெகோசியேஷன் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரி, அதுக்குதான் இந்த கேர் என்பது கம்யூனிகேஷன், அப்ரிசியேஷன், ரெஸ்பெக்ட், எம்பதி. இந்த 3 விஷயங்களும் உறவுகளுக்கு நம்ம கட்டமைச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். பேசிக் இது. ஆனா இந்த உறவுகளை மிகவும் அழகுபடுத்துவதற்கும் நீங்கள் ஒரு கிங் மேக்கராக செயல்படுவதற்கும் சில விஷயங்களை கூட்ட வேண்டும். நம்ம பிரியாணிக்கு எப்படி அடிஷனல் டிஷ் ஆட் பண்ணோமோ அதே மாதிரி அன்பை கூட்ட வேண்டும். அன்பை கூட்டினால் அந்த உறவு அழகுபடும். அடுத்தது இன்டெகிரிட்டி, நம்பகத்தன்மை. உறவில் நம்பகத்தன்மை என்பது ஒரு முக்கியமான விஷயம். நம்பகத்தன்மை இல்லைன்னா நம்ம கூட யாரும் நம்ம மெயின்டைன் பண்ணலன்னா உறவுகளை நம்ம பலப்படுத்த முடியாது. யாரும் நம்ம கூட பழக்க வழக்கம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யோசனை செய்வார்கள். அடுத்தது ஆஃபரிங், கொடுக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். நம்மள்ட்ட உள்ளத பணத்தை தான் கொடுக்கணும்னு நேரம் இல்லை, நம்மளுடைய நேரத்தை கொடுக்கலாம், நம்ம நம்பிக்கையான வார்த்தைகள் அவங்களுக்கு கொடுக்கலாம். நம்பிக்கையான வார்த்தைகள் பொழுது நாங்கள் கிராமத்துல இருந்து நான் சிட்டிக்குள்ளார வரும்போது வேலைக்கு போகும்போது எங்க அப்பா சொல்லுவாரு, ஒவ்வொரு முறையும் நான் வெளியூர் வேலைக்கு போயிட்டு 1 மாசம் 2 மாசம் ஆகும். அப்போ ஒவ்வொரு வாட்டியும் அவர் என்ன சொல்லுவாரு, நீ எங்க போனாலும் ஜெயிப்ப, கவலைப்படாத, எங்க போனாலும் ஜெயிப்ப அப்படின்னு ஒரு நம்பிக்கையான வார்த்தை எங்க அப்பா சொல்லுவாரு. அது எனக்கு மிகப்பெரிய பலமா இருக்கும். ஒரு 10 பேர் என் கூட வரா மாதிரி ஒரு பலமா இருக்கும். ஒரு பணம் கொடுக்கலனால அந்த வார்த்தைகள் அவரை நம்ம உள்ளத்துல வந்து ஸ்ட்ராங்கா விதைக்கிறாங்களே, அந்த மாதிரி வார்த்தையை கொடுக்கலாம். முடிஞ்சா நம்மளுடைய பணத்தை கொடுக்கலாம், நேரத்தை கொடுக்கலாம், எதை வேணாலும் தைரியத்தை கொடுக்கலாம், எதை வேணாலும் நம்ம கொடுக்கலாம். 2வது நெகோசியேஷன். அந்த நெகோசியேஷன் என்பது ஒரு முக்கியமான விஷயம். அதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு. நட்பு என்று இருந்தால் பிரச்சனை என்பது வரும். குடும்பமாக இருந்தாலும் பிரச்சனைகள் வரும். பிசினஸ் இருந்தாலும் பிரச்சனை வரும். உட்காந்து அது பேசி அதை எப்படி தீர்க்கலாம். பிசினஸா இருந்தா நம்ம பணியாளர்களோட உட்காந்து பேசுறோம். குடும்பமா இருந்தா குடும்ப உறுப்பினர்களிடையோ இல்ல மனைவிகிட்டையோ உட்காந்து பேசுறோம், இல்ல பிள்ளைங்கள்ட்ட உட்காந்து பேசுறோம். நண்பர்களாக இருந்தால் அவரை கூப்பிட்டு நண்பர்களோட உட்காந்து நம்ம பேசுறோம். அப்படி பேசி அதற்கான சுமூகமான தீர்வு அந்த நெகோசியேஷன். அது இல்லைன்னா பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது. இந்த 8 வார்த்தைகளும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல ஃபர்ஸ்ட் அந்த 4 கேருங்கன்னு ஞாபகம் வச்சீங்க நீங்க, பிளஸ் அது கூட லைன் ஆட் பண்ணும்போது இன்னும் அந்த உறவுகள் அழகாகும். நீங்கள் ஒரு கிங் மேக்கராக செயல்படுவதற்கு மிகவும் ஒரு பயனுள்ளதாக இந்த தகவல் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக ஒரு முறை மகாத்மா காந்தி வந்து நம்மளுடைய தேசம் வந்து, ஹலோ கேக்குதுங்களா சார்? ஹலோ ஓகே. நம்மளுடைய தேசம் விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த பொழுது நம்மளுடைய தேச தந்தை மகாத்மா காந்திஜி அவர்களுடைய தலைமையில் ஒரு கூட்டம் நடைபெறுகிறது, டெல்லியில் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில்
ஒவ்வொருத்தரும் இந்த நம்ம நாட்டுல இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இவ்வளவு வன்முறைகள் இருக்கு, இவங்க வெள்ளைக்காரங்க கூட அவங்களுக்கு நம்ம வரி கட்டிக்கிட்டு இருக்கோம், அவங்க கூட அடிமையா இருக்கோம், இதுலக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு, மகாத்மாஜி இதுக்கு என்ன தீர்வு சொல்றீங்க, என்ன பண்ணுவீங்க, எப்படி அதை தீர்ப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அவரு சொன்ன வார்த்தைகள், லவ், நீங்க அன்பு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பதில அவர் சொல்றாரு. அங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம், என்னடா இவர் நம்ம பிரச்சனைக்கு என்னடா தீர்வு சொல்லுவாருன்னு பார்த்தோம்னா இவர் அன்பு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அங்களுக்குள்ள கூச்சல் குழப்பமா அங்க அந்த அந்த அரங்கில் ஏற்படுது. மறுபடியும் சரிங்க மகாத்மா, நாங்க அன்பு செய்யறோம், அன்பு செஞ்சியும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலன்னா நாங்க என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதை விட கூடுதலாக அன்பு செய்யுங்கள் அப்படின்னு அவரு அதுக்கு பதிலா சொல்றாரு. அதை விட கூடுதலா நீங்க அன்பு செய்யுங்கள். அந்த அன்பானது எப்படி இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் என்னடா இவன் தொல்லை பண்றானே, சரி இவனுக்கு நம்ம அதை செஞ்சு கொடுப்போம்ங்கிற அளவுக்கு அன்பு செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் நம்மளுடைய தேசம் விடுதலை பெறுவது, ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெறுவதற்கு மகாத்மா காந்தி செய்த மிகப்பெரிய ஒரு ஆயுதம். ரத்தமின்றி கத்தியின்றி இந்த தேசம் விடுதலை பெற்றதற்கான மிகப்பெரிய ஒரு இது அவர் செலுத்திய அன்பு, அவர் காட்டிய இந்த அறநெறி, இதுலதான் நம்மளுடைய தேசம் விடுதலை அடைஞ்சிச்சு. எதுக்காக நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்புதான் மிகப்பெரிய ஒரு ஆயுதம். எந்த ஒரு காரியத்தையும் சாதிப்பதற்கு அன்பு, அதுக்காக தான் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மகாத்மா காந்தியோட நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் இந்த நல்ல வேளையில் தெரியப்படுத்துகிறேன். அடுத்ததாக அப்ரிசியேஷனை பத்தி ரொம்ப முக்கியமான விஷயம், அன்பு அப்ரிசியேஷன், இது ரெண்டு விஷயமும் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுடைய அன்னை தெரசா அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்களுடைய குறைய நீங்க பார்க்காதீங்க, சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் செய்தாலும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவர்களை பாராட்டுங்கள். சின்ன சின்ன விஷயமா இருக்கும், சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும் பொழுதும் அவரை பாராட்டுங்கள். அவர் குறைகளையும் அவர்களை ஜட்ஜ்மெண்ட் பண்றதையும் நீங்க செஞ்சீங்கன்னா அவங்கள பாராட்டுவதற்கான நேரமே உங்களுக்கு இல்லாம போயிடும். அதனால நீங்கள் மற்றவர்கள் குறையை பெருசாக பார்க்காதீங்கள், அவங்கள இன்னாரு இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதுங்க. அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகளுக்கும் பாராட்டு செய்யுங்கள், அவங்கள அன்பு செய்யுங்கள். இதுதான் உறவுக்கான மிகப்பெரிய அடித்தளம். என்ன அன்னை தெரசா இன்னைக்கு அவங்க கூடிய வணங்கக்கூடிய ஒரு இறை தூதரை நம்மளுடைய கிறிஸ்டியானிட்டி அவங்களை அறிவிச்சிருக்காங்க. நம்ம மக்கள் வணங்கக்கூடிய இதா இருக்காங்க. அவ்வளவு பெரிய ஒரு மனிதர் இந்த வார்த்தையை நம்ம கூட பகிர்ந்திருக்காங்க. மற்றவங்களுடைய குறையை மிக பெருசாக பெரிதுபடுத்தாதீர்கள். ஒரு சின்ன ஒரு குட்டி கதை ஒண்ணு. ஒரு மீனவர் ஒருத்தர் கடலுக்கு மீன் பிடிக்க போறாரு. மீன் பிடிக்க போகும்போது நிறைய மீனவர்கள்லாம் காலையில விடிய காலையில ஒரு 4 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. 4 மணிக்கெல்லாம் கிளம்பி கடலுக்கு போயிட்டு திரும்பி அவங்க வர சின்ன போட்ல இருந்தா ஒரு வாரம் ஆகும். சின்ன போட்ல இருந்தா ஒரு நாளுக்குள்ள திரும்பி வந்துருவாங்க, இல்ல மத்தியானத்துக்குள்ள கூட திரும்பி வந்துருவாங்க. பெரிய போட்ல போகும் பொழுது ரொம்ப 2 நாள் 3 நாள் ஒரு வாரம் இந்த மாதிரி கூட ஆகுமா சார்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹலோ, போது சின்ன போட்ல போறவங்க காலையில ஒரு 4 மணிக்கு கிளம்புவாங்க. 4 மணிக்கு கிளம்புனாங்க அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10, 11 மணி 12 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. வந்துட்டு கடற்கரை ஓரம் மீன் எல்லாம் விற்கும். பாத்திருக்கீங்களா? ஹலோ, ஆமா சார். கடல் கரை ஓரமா மீன்கள்லாம் விற்கும், பார்த்திருப்போம். பெரிய போட்ல போனவங்க லேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு நாள் அவர் போறாரு. அந்த மீனவர் போயிட்டு இருக்கும் போது வலைய மாறி மாறி சொல்லட்டி வீசுறாரு. மீன்கள் கம்மியா தான் கிடைக்குது, கம்மியா கிடைச்சிட்டு இருக்கு மீன். சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு விடாமுயற்சியா வீசிக்கிட்டே இருக்காரு வலைய. கடைசியா 100 வாட்டி வீசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது வீசுறாரு வலைய. வீசும் பொழுது அவர் இழுக்க முடியாத அளவுக்கு அந்த வலையில் அவருக்கு மீன் கிடைக்குது. மீன் மட்டுமல்ல, அவர் கிடைக்கும் பொழுது அவர் அதுல ஒரு சிற்பி கிடைக்குது. இந்த சிற்பிய எடுத்து பார்க்கிறாரு. சிற்பியை எடுத்து பார்த்துட்டு அது பார்த்தீங்கன்னா ஒரு அபூர்வ வகையை சேர்ந்த சிற்பியா
இந்த சிற்பி இருக்கு. அதை பிரிச்சு பாக்குறாரு. பிரிச்சு பார்த்துக்கும் பொழுது அதுல ஒரு அபூர்வமான முத்து, விலை உயர்ந்த ஒரு முத்து ஒண்ணு அதுல இருக்குது. அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா விலை மதிப்பற்றது. இதை எப்படியாச்சும் நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வித்துடலாம், கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட அவர் தன்னுடைய போட்டை கரைக்கு திருப்புறாரு. ரொம்ப மகிழ்ச்சியோட வராரு. ஏன்னா நாளைக்கு நம்ம போய் அங்க ஊர்ல சேர்ந்த உடனே வியாபாரிகள்ட்ட அந்த முத்தை எடுத்துட்டு போகலாம், எப்படியாச்சும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வித்துடலாம், நம்ம ஒரு லட்சாதிபதி ஆயிடலாம், நம்மளுடைய வறுமைகள் தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட போட்டை திருப்பிட்டு வராரு கரைக்கு. இங்க பாக்குறாரு, கொண்டுட்டு வந்த மீனெல்லாம் கரையில கொடுத்துட்டு விற்பனை செய்துட்டு இதை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல போய் சுத்தம் பண்றாரு. அந்த இதெல்லாம் அந்த மசில்ஸ் எல்லாம் ஒட்டி இருக்கும்ல, அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு பாக்குறாரு. பார்க்கும்போது அந்த முத்துல ஒரே ஒரு கரும்புள்ளி இருக்கு. இவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா முத்துல கரும்புள்ளி இருந்துச்சுன்னா அது விலை ரொம்ப கம்மியா போகும். 10 லட்ச ரூபாய் மதிப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 லட்சமோ 3 லட்சமோ தான் போகும், அதுக்கு மேல போகாது. அந்த தரத்துக்கான இதுதான். அதுல கரும்புள்ளி இருந்தோம்னா இவருக்கு ஒரே ஷாக் ஆயிடுது. என்னடா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்றாரு. சுத்தியும் முத்தியும் பாக்குறாரு. வீட்டுல உளி இருக்கு. அந்த உளியை எடுத்து அந்த கரும்புள்ளிய சுரண்டுறாரு. போக மாட்டேங்குது, அந்த கரும்புள்ளி போக மாட்டேங்குது, அதுலயே ஒட்டிக்கிட்டு இருக்கு. சரி என்னடா பண்ணலாம் வேற வழி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தொடர் முயற்சியா சுரண்டுறாரு. அந்த கரும்புள்ளி அதை விட்டு போக மாட்டேங்குது. சரி என்னதான் வழி அப்படின்னு பார்த்து ரொம்ப அழுத்தி சுரண்டுறாரு. அழுத்தி சுரண்டும் போது இந்த கரும்புள்ளியானது அகன்று விடுகிறது. அதோடு அவர் கையில் வச்சிருந்த அந்த அரிவகை முத்தும் உடைந்து விடுகிறது. நான் என்ன சொல்ல வரேன் இந்த கதையில் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதர்கள் எல்லாருமே குறைப்பற்றவர்கள் தான். யாரும் நிறைவானவர்கள் சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனுஷங்கள்ட்டையும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், குறைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த குறைகளை நம்ம பெரிதுபடுத்தி அதை அகற்றுவோம் என்று அகற்றி விட்டோம் என்றால் நம்ம உறவுகளை இழந்து கொண்டேதான் இருப்போம் ஒழிய உறவுகளை பெருக்க முடியாது. மாறாக அவரிடம் உள்ள நல்ல குணங்களை, நல்ல உள்ளத்தை நாம் கண்டு மகிழும் பொழுது, அவரை பாராட்டும் போது நம்மளுடைய உறவுகள் வெல்லப்படும். அதனால குறையே நம்ம சுட்டிக்காட்ட வேணாம், குறையிலேயே நம்ம போக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம உறவுகளை வலுப்படுத்த வேண்டும் என்றால் நாம் பார்க்க வேண்டியது ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளத்தில் உள்ள நிறைகளை தான் காக்க வேண்டும். அவர் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை பாராட்ட வேண்டும், அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். இதுதான் உறவுகளை வலுப்படுத்துவதற்கான மிகப்பெரிய ஒரு திறவுகோல். ஆர் யூ ரைட்? ஹலோ சார், கேக்குதுங்களா? எஸ் சார், சார் கேக்குது சார். ஓகே ஓகே சார். என்னென்ன பெனிஃபிட் சார் கிடைக்கும் ரிலேஷன்ஷிப்னால? நமக்கு என்னென்ன பெனிஃபிட் சார் கிடைக்கும்? ஹலோ, மாரல் சப்போர்ட் இருக்கும் சார். சப்போர்ட் கிடைக்குது, உணர்வு பூர்வமான சப்போர்ட். நான் சொன்னல, இப்போ எங்க அப்பா நான் வெளியூர் போகும் பொழுதெல்லாம் நீ எங்க போனாலும் ஜெயிப்ப, தைரியமா போ, சக்சஸ்ஃபுல்லா எதுலயும் வெற்றி பெறுவேன் அப்படின்னு வாழ்த்துவாங்க. ஒரு நல்ல நண்பர் இன்னொரு நண்பர்கிட்ட என்ன சார் சொல்லுவாரு? ஒரு பரீட்சைக்கு போறாரு, என்ன சொல்லணும் ஒரு நல்ல நண்பர்? ஹலோ செல்வம் சார், என்ன சொல்லுவீங்க உங்க நண்பர்கிட்ட? நல்லா எக்ஸாம் எழுதுறப்பா, சக்சஸ்ஃபுல் பண்ணிட்டு வரணும். சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு வரீங்க. உங்க சன்னு போறாரு, என்ன பண்ணுவீங்க, என்ன சொல்லுவீங்க? நல்லா எழுதுவாப்பா, நல்லா எழுதிட்டு வா, சக்சஸ்ஃபுல்லா நீ பாஸ் பண்ணிட்டு வா, தைரியமா போ அப்படின்னு சொல்லுவோமா? எஸ் சார். நல்ல நண்பர்கள்ட்ட இருந்து அந்த உணவு பூர்வமான சப்போர்ட் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும் சார், கண்டிப்பா கிடைக்கும். நல்ல நண்பர்களாக இருக்கட்டும், நம்ம மேல நல விரும்பிகள் யாராக இருக்கட்டும், கண்டிப்பா நம்மள சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்கேயாச்சும் நம்ம போகணும்னாலும் ஒரு வாழ்த்து சொல்லுவாங்க, நல்லபடியா போயிட்டு வாப்பா, அப்ராடு போறா, நம்ம போறோம்னால நல்லபடியா போயிட்டு வா, நல்லா சம்பாரிச்சுட்டு வா, உடம்ப கவனிச்சுக்க அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்த்துவோமா? அதுக்காக என்ன நம்ம பணத்தை கொடுக்க போறது இல்லை, வாழ்த்துறோம். உணர்வு பூர்வமான நல்ல உறவுகள்கிட்ட இருந்து நமக்கு இந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது. அடுத்தது நல்ல அறிவு கிடைக்குது. உறவுகள்கிட்ட இருந்து நல்ல அறிவு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க சார், இது உண்மையா சார்? உறவுகள்கிட்ட இருந்து நல்ல அறிவு கிடைக்குமா? நல்ல அனுபவம் தான் சார் கிடைக்கும். ஆமா, நம்ம கூட்டு குடும்பமா இருக்கோம், நம்ம தாத்தா பாட்டி இருப்பாங்க, நம்ம பெரியப்பா சித்தப்பா இருப்பாங்க, மாமா மச்சான் இருப்பாங்க. நம்ம ஒரு வேலை செய்யும் போது அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, டே இதை இப்படி செய்யணும்,
அத அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. சொல்ல என்ன கிடைக்குது? நமக்கு எமோஷனல் சப்போர்ட் கிடைக்குது. அடுத்தது நல்ல அறிவு கிடைக்குது. நம்ம உறவுகளை பலப்படுத்துவதனால நம்ம நண்பர்கிட்ட போறோம், அவர்கிட்ட போயிட்டு நான் இந்த வேலையை இந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறப்பா அப்படின்னு சொன்னா, பரவாயில்ல இந்த பிசினஸ் ரொம்ப இந்த ஏரியாவில் டிமாண்டா இருக்கு, இல்ல இந்த பிசினஸ் நிறைய பேர் பண்றாங்க, இது நான் உனக்கு ஒத்துப்பட்டு வராது, உனக்கு ஏத்த பிசினஸ் இது பண்ணலாம் ஏதாவது சொல்லுவாங்கல்ல. அப்போ நம்ம இல்லைன்னா அதையும் மீறி நம்ம செஞ்சு பார்க்கும் பொழுது அப்ப அந்த உணர்வு, ஆஹா அவன் முன்னாடியே சொன்னானே, நம்ம அப்பா முன்னாடியே சொன்னாங்களே, நம்ம தாத்தா முன்னாடியே சொன்னாங்களே, நம்ம பாட்டி முன்னாடியே சொன்னாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு பூர்வமான ஒரு சப்போர்ட் கிடைக்குமா கிடைக்காதா சார்? கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். அந்த உறவுகளை நம்ம பலப்படுத்தும் பொழுது கண்டிப்பா அதுல இருந்து அடுத்தது நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு உணர்வு, ஒரு பாதுகாப்பு திணறு, நம்ம பாதுகாப்பா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு கிடைக்குமா கிடைக்காத? ஒரு நம்ம தனிப்பட்ட முறையில இருக்கிறதையும் ஒரு 10 பேரோட ஃப்ரெண்டோட இருக்கும் பொழுதும் ஒரு இடத்துக்கு போனா நம்ம எப்படி சார் போவோம்? ஒரு தில்லா போவோமா போக மாட்டோமா? ஆமா சார். சார் எங்க போனாலும் நம்ம நண்பர்கள் இருக்காங்க 10 பேரு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குடும்பத்துல இருக்கோம், நம்ம வெளியில இருந்தாலும் நம்ம மனைவி பிள்ளைகள் இருக்கும் போது நம்ம அம்மா பாத்துக்குவாங்க, அப்பா பாத்துக்குவாங்க, சித்தப்பா பாத்துக்குவாங்க, மச்சான் பாத்துக்குவாங்க அப்படின்னு ஒரு உணர்வு இருக்குமா? ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்குமா இருக்காதா? இருக்குங்க சார், கண்டிப்பா. இப்ப உள்ள காலகட்டங்கள்ல நம்மளில் பெரும்பகுதியானவர் ஏதோ போய் ஒரு சென்னையில ஒரு கம்பெனில வேலை பார்ப்பாரு, இல்ல அவங்க மிஸ்ஸஸ் வேலை பார்ப்பாங்க, பிள்ளைங்களை காலையில ஸ்கூல்ல விட்டுருவாங்க. நம்மளுடைய திரும்பி வரும் வரைக்கும் அந்த பிள்ளைங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அச்சம் இருக்குமா இருக்காதுங்களா? இருக்கும் சார். அந்த அச்ச உணர்வு இருக்கும்ல? எஸ் சார், கண்டிப்பா இருக்கும். அந்த அச்ச உணர்வு இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம உறவுகளை பலப்படுத்தும் போது அம்மா பாத்துக்குவாங்க, அம்மா அப்பா பாத்துக்குவாங்க, மச்சான் பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இல்ல பக்கத்து வீட்டுக்காரர் பாத்துக்குவாரு, நம்ம வரதுக்கு முன்ன பின்னாடி போனாலும் நம்ம பிள்ளைங்க ஸ்கூல்ல விட்டு வந்தாங்கன்னா பக்கத்துல வீட்டுல உள்ளவங்க பாத்துக்குவாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு ஒரு கான்பிடன்ட் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? சரி. அப்புறம் நம்ம சமுதாயத்துல வந்து நிறைய நல்ல விஷயங்கள், ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம பெறணும் அப்படிங்கும் பொழுது சார் எப்பொழுதுமே நம்ம வந்து நம்ம விட்ட உள்ளதை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதுவும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எந்த விதமான எதிர்பார்ப்புகள் இல்லாமல் அவர்கிட்ட என்ன கொடுத்தா என்ன கிடைக்கும், இல்ல அவரை பாராட்டினா ஏதோ ஒரு சும்மா போய் பொய்யா நம்ம பாராட்டும் பொழுது எப்படி பாராட்டணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். உணர்வு பூர்வமா நம்ம பாராட்டும் பொழுதுதான் அந்த பாராட்டுக்களுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். நம்ம ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வெறுமைக்காக அவர்கிட்ட ஏதாச்சும் ஒரு கதை சாதிக்கணும்னா கிடைக்காதுல்ல. அந்த மாதிரி சோசியல் நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து உணர்வு பூர்வமாக அவருக்கு பாராட்டுதல், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது அந்த சமுதாயம் நம்ம பின்னாடி இருக்கும். அந்த ஒரு சமுதாயத்துக்குள்ள ஒரு நெட்வொர்க், ஒரு நல்ல ஒரு வீட்டுல ஒரு நிகழ்ச்சி நடக்குது, இல்ல ஒரு நல்லது போல ஒரு கெட்டது நடக்குது, அவங்க வீட்டுல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துதான் அந்த உறவுகளை மதிப்பிடுறாங்க. இவர் எவ்வளவு கோடி ரூபாய் பணம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல கோடி ரூபாய் பணம் வச்சிருந்தா அது யாருக்கும் தெரியாது, அவர் வீட்டுல உள்ள வச்சிருப்பாரு. எஸ் சார், ரைட் சார், ஆர் யூ ரைட்? 100% சார். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் அவங்க வீட்டுல அந்த பணத்தை அந்த ரூம்ல கூட்டி வச்சிருப்பான். ஆனா நீங்க சமூகத்துல நல்ல உறவாடும் பொழுது நல்ல நட்பு கிடைக்கும். அந்த சமூகத்துல உள்ள ஒரு 200 பேரோட கான்டாக்ட், ஒரு 300 பேரோட கான்டாக்ட், ஒரு 1000 பேரோட கான்டாக்ட், நீங்க யாருன்னு அடையாளம் படுத்துறது அன்னைக்கு நடக்கக்கூடிய உங்க தேவையிலோ ஒரு நல்ல கெட்ட விஷயங்களோ உங்க வீட்டுல எத்தனை பேர் கூடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நீங்கள் உறவுகளை எந்த அளவுக்கு பலப்படுத்திருக்கீங்க, எந்த அளவுக்கு கட்டமைத்து இருக்கிறீர்கள் என்பதை எடுத்து காட்டுவது அந்த ரிலேஷன்ஷிப். ஆர் யூ ரைட்? எஸ் சார். ஓகே, நெக்ஸ்ட். சரிங்க சார். இப்போ நம்ம உறவுகளை கட்டமைப்பதால் என்னென்ன வரும், நன்மைகள் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். எதனால நம்மளுடைய உறவுகள் பாதிக்கப்படுது, இந்தந்த காரியத்தினால பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அதை நீங்க தான் சொல்லணும். எதனால சார் பாதிக்கப்படுறது, உறவுகள் எதனால பாதிக்கப்படுது? அண்டர்ஸ்டாண்டிங். வெரி குட் சார், வெரி குட். செல்வம் சார், வெரி குட் சார். வேற சார்? ஹலோ. தேவையில்லாத வார்த்தைகள், சில விஷயங்கள் வந்து நம்ம அமைதியா இருந்துட்டாவே அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். அதுல தேவையில்லாம நல்லா தெளிஞ்சு போற தண்ணியில ஒரு கல்லை விட்டு எரிஞ்சு அந்த தண்ணியே நம்ம குழப்பி விட்டுறோம். அங்க என்ன கிடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு குழம்பி போய் பல பிரச்சனைகள்
வருது. கரெக்ட். ஒண்ணு ஃபர்ஸ்ட் சொன்னீங்க, தேவையில்லாம நம்ம வார்த்தையை விடுறது. அடுத்து சார், நெக்ஸ்ட் சார். ஹலோ, வேற சும்மா சொல்லுங்க, தெரிஞ்சதை சொல்லலாம். தவறா சரியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தெரிஞ்ச விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணலாம், நம்மளுக்குள்ள ஷேர் பண்ணிக்கலாம். நம்பர் 1 ஈகோன்னு சொல்றாங்க சார். செல்ஃப் ஈகோ. நான் தான், நான் நான் நான். இந்த நான் தான் எல்லா பிரச்சனைக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. ஆர் யூ ரைட் சார்? நீங்க ஏத்துக்கிறீங்களா? எஸ் சார். இந்த ஈகோ தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. நான் எதுவா இருந்தாலும் நான், என்னாலதான் முடியும், நான் இல்லைன்னா எதுவும் அங்க நடக்காது, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நம்மள நாமே மைண்ட்ல பெரிய ஒரு சுமையை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். அதை இறக்கி போட்டோம்னா இந்த உறவுகள் அவ்வளவு சீக்கிரம் கெடுதல் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் சார், யாரும் தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லுங்க. ஹலோ. எஸ் சார். ஜட்ஜ்மெண்ட். இவர் இப்படிதான். ஒரு நபரை பத்தி நாம ஜட்ஜ்மெண்ட் பண்றது. அவர் யாரா வேணாலும் இருக்கட்டும், அவரை நம்ம மாற்றுவதற்கு நினைக்க வேண்டாம். அவர் அப்படியே இருந்துட்டு போட்டோம். ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு வகையான திறன் உள்ளவர்கள், ஒவ்வொருடைய கருத்து கொண்டவர்கள். அதுல எதுவும் மாற்று கருத்து இருக்கா சார்? அதனால அவங்கள நம்ம மாற்ற முயற்சிக்க வேண்டியதில்லை, அந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஈகோ நம்மள்ட்ட இருந்து விட்டுறலாம். ரெண்டாவது, அமைதியா பேசாம இருந்துட்டாவே ஒரு பிரச்சனை சால்வா போயிடும். சில சமயங்கள் நல்ல விஷயங்களுக்கு நம்ம பேசாம இருந்துட்டோம்னா அதுதான் பெரிய பிரச்சனையாகவும் போகும். சரியா சார்? பேச வேண்டிய விஷயங்களுக்கு பேசணும், பேச வேண்டாத விஷயங்களுக்கு பேசாம இருப்பதே சிறந்தது. ரெண்டாவது ஃபோக்கஸ். நான் ஒரு கதை ஒண்ணு சொன்னேன்ல, ஒரு மனிதன்கிட்ட உள்ள சிறு குறைகள், அந்த குறைகளை மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த மனிதனுடைய நட்பை நம்ம இழந்து போய்விடுகிறோம். அந்த மனுஷன்கிட்ட உள்ள நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம, ஒன்றும் தப்பு கிடையாது. யாரோ நம்மளுடைய நண்பர் ஒரு மிஸ்டேக் பண்றாருன்னா நம்ம சொல்ல முடியாம இருக்காது. சார் இது கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுட்டு, அதையே அவன் இப்படிதான் பண்ணுவான், அவன்கிட்ட ஒரு காரியத்தை கொடுத்தோம்னா இப்படிதான் செய்வான், இப்படிதான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே நம்ம கவனம் செலுத்தாமல் நாசுக்காக அவர் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் நம்ம போக்கஸ் பண்ணும்போது உறவுகள் வலுப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஈகோ நம்மள்ட்ட இருந்து விடுறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய குற்றங்களை நம்ம போக்கஸ் பண்றது, அது தேவையில்லை. அதுல இருந்து நம்ம பண்ணிக்கலாம். ஜட்ஜ்மெண்ட். இவர் இப்படிதான் நம்மளே தீர்மானிச்சிருது. அவர்கிட்ட நம்ம பெரிய அளவுல பேசியிருக்க மாட்டோம். அவருடைய உள் உணர்வுகள் என்னன்னு தெரியாது. தெரியாமையே இவர் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்றது. ரெண்டாவது, பேச வேண்டிய விஷயத்துக்கு நம்மளுடைய கருத்துக்களை பதிவு செய்வது, பேச தவிர்க்க வேண்டிய விஷயத்துல அமைதியா நம்ம இருந்துட்டு போறது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இதெல்லாம் உறவுகளை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப மேஜரான ஒரு 4 விஷயம் நிறைய இருக்கு. நம்ம ஒரு மேஜரான ஒரு 4 விஷயத்த பார்த்தோம் சார். இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம கேர்னு சொன்னோம். எதை சார் பார்த்தோம்? கேர்ல இந்த கேர் ஃபார்முலால எதை பார்த்தோம்? C for communication. கம்யூனிகேஷன். வெரி குட். அடுத்தது சார்? A for appreciation. அப்ரிசியேஷன். வெரி குட், வெரி குட். வேற யாரும் சொல்லுங்க. அடுத்தது R for respect. E for empathy. ரெஸ்பெக்ட். அடுத்தது சார்? E for empathy. எம்பதி. அந்த கம்யூனிகேஷன், அப்ரிசியேஷன், ரெஸ்பெக்ட், எம்பதி, இது உறவுகளை கட்டமைப்பதற்கு பேசிக்கான ஒரு அடித்தளம். அதுல மாற்று கருத்து கிடையாது. அதை நம்ம அழகுபடுத்தணும்னா அந்த லைன் ஃபார்முலாவை இது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அது நீங்க உறவுல கிங் மேக்கரா இருக்கணும். உறவுகளை கட்டமைப்பது யார் வேணாலும் கட்டமைச்சிடலாம். அதுல நீங்க கிங் மேக்கரா இருக்கும்போது நீங்கள் எதுலையுமே கிங் மேக்கர். அதுதான் அந்த வில்லியம்ஸ் கோவைட் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட உங்களுடைய உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அதுதான் வெற்றிக்கான கீ, அதுதான் சூத்திரம் என்று சொல்லி உள்ளார். அதனால இந்த லவ், அதோட இன்டெகிரிட்டி, அந்த நம்பகத்தன்மை, நம்மளுடைய உறவுகளை இவர்கிட்ட எது சொன்னாலும் நம்பகமா வச்சுக்குவாரு, யார்கிட்டையும் சொல்ல மாட்டாரு, நமக்கு பாதுகாப்பா இருப்பாரு எந்த சூழ்நிலும். அது ஆஃபரிங். நீங்க உங்கள்கிட்ட உள்ளதை எதை வேணாலும் கொடுக்கலாம். நீங்க ட்ரைனர்னா நீங்க நல்ல ஒரு பயிற்சியை கொடுக்கலாம். எங்களுக்கெல்லாம்
செல்வம் சார் வந்து அன்னைக்கு 2 நாள் இந்த செட்டிடபிள்யூஸ் அந்த 2 நாள் வந்து இரவு பகலா முடிச்சுக்கிட்டு எங்களுக்கெல்லாம் தேவையான விஷயங்களை திருக்குமரன் சார் செல்வம் சார் கொடுத்துட்டோம். இப்பெல்லாம் நம்ம தயார் பண்ணி விட்ட உள்ள நம்ம பசங்க எப்படிலாம் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த வாய்ப்பையும் கொடுத்து கொண்டே இருக்கார்கள் தொடர்ந்து. இதுதான் அதை கொடுக்கலாம், முடிஞ்சா பணத்தை கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கறது தான் ஆஃபரிங். நீங்க பணம் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நேரத்தை கொடுக்கலாம், நல்ல நம்பிக்கையை கொடுக்கலாம். அடுத்தது நம்ம பில்டிங் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து உடனடியாக முடிஞ்சு போறது கிடையாது. உறவுகள் என்பது ஒரு தொடர். நம்ம வாழ்நாள் நம்ம உயிர்கள் எப்பொழுது இருக்குதோ அதை தொடர்ந்து கொண்டே போய்கொண்டே இருக்கும். இன்னைக்கு கூட உறவுகளை நம்ம பலப்படுத்துறது வந்து முடியவே முடியாது. ஒரு தொடர்கடை. நம்மளுடைய வாழ்நாள் அன்றாட அடிப்படை செய்வதற்கு தேவைகளை செய்வது போல உறவுகளை வளர்த்து கொண்டே இருக்கணும். எப்பொழுதுமே உறவுகளை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சார், பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம கம்யூனிகேஷன்லயே இருந்துகிட்டணும், தொடர்புகளே இருந்துகிட்டே இருக்கணும். அப்படியே இருக்கும்போதுதான் அந்த உறவுகள் வந்து போகும். ரெண்டாவது ரெஸ்பெக்ட் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கணும், பொறுப்பும் எடுத்துக்கணும். அவருக்கு மட்டும்தான் குடும்பம்னா அவருக்கு துணைவியாருக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இல்லாம நம்மளையும் அதை பங்கு எடுத்துக்கணும். அந்த ரெஸ்பெக்டை நம்ம எடுத்துக்கிட்டாதான் அது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு நட்பாக வளரும். நட்பாக இருக்கட்டும், பிசினஸாக இருக்கட்டும், இல்ல சமூகத்தில் உள்ள சமூக நட்பாக இருக்கட்டும், எது எல்லாத்துக்குமே ஆணிவேறு நம்ம பொறுப்பு எடுத்துக்கொள்ளுதல். இரண்டாவது இறுதியாக ஒரு கருத்தை நான் இந்த பதிவு செய்துகிறேன். அதாவது உறவு இல்லாத ஒரு மனிதன் இறந்த பிணத்துக்கு சமமானவன் என்பது பழமொழி. உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலன்னு சொல்லுவோம், அதை கூட குப்பையில தூக்கி போட்டுருவாங்க. ஆனா உறவு இல்லாத ஒரு மனிதன் இறந்து போன செத்த ஒரு மனிதனுக்கு சமமானவன் என்று நம்மளுடைய பழமொழி கூறுகிறது. இந்த ஒரு நல்ல வேலையில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு மனப்பூர்வமான ஒரு நன்றியை நமது ராணிப்பேட்டை பவர் சிட்டி அந்த லேமுக்கும் அந்த பிரசிடன்ட் நிரஞ்சன் குமார் சார், டாக்டர் நிரஞ்சன் ஜேசி, டாக்டர் நிரஞ்சன் குமார் சார், சஞ்சய் ஸ்ரீராம் ஜேசி, சஞ்சய் ஸ்ரீராம் ஜேசி, ஆலன் வைஸ் பிரசிடன்ட், எங்களுடைய செல்வம் சார், நாங்களாம் செல்வம் சார்லாம் மறக்கவே கூடாது. எங்களுடைய திருக்குமரன் சாருக்கெல்லாம் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எக்ஸலன்ட் சார், எக்ஸலன்ட். ஸோ நல்ல ஒரு கைடபிள்ஸ் பார்த்ததை விட 2 மடங்கா வந்து உங்களுடைய ஸ்பீச், உங்களுடைய ட்ரைனிங் கண்டென்ட், வே ஆஃப் டெலிவரி எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு சார். ஐ ரியலி கிரேட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். இதெல்லாம் உங்களுடைய ஊக்கங்களும் உங்களுடைய வாய்ப்புகளும் தான் சார் எங்களுக்கு கொடுத்துருக்கு. ரியலி கிரேட். சரி சார், வந்து நான் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மோட்ல அங்கே பார்க்கும்போது ஸோ இங்கே பார்க்கறதுக்கு நிறைய லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பில்டிங் ரிலேஷன்ஷிப்ல நல்லா சொன்னீங்க. இந்த கேட் பிளஸ் லயன் அப்படின்ற விஷயத்த வந்து ரொம்ப ஆணித்தரமா பதிச்சிட்டீங்க. எல்லாருக்கும் இப்போ உறவு கிட்ட வந்து பேசுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாரும் மொபைல் கிட்ட தான் பேசுறோம். யாரும் வந்து நம்ம பெற்றவங்கிட்டையும் நம்ம குழந்தைங்கிட்டையும் துணையர்கிட்ட பேசுறது கம்மியாயிடுச்சு. ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த கேட்ட உடனே ரெஃப்ரெஷ் பண்ற மாதிரி இருந்தது. உடனே எல்லார்கிட்ட பேசணும்னு தோணுது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சார் கிரி சார், நீங்க ஃபீட்பேக் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம செஷன் கொடுக்கணும். இணைப்புல இருந்தீங்கன்னா ஒரு 2 வார்த்தை ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம். எஸ் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கம், சந்தோஷ் சார். தேங்க்யூ சார் ஃபார் ஆன் குட் டாபிக். Actually, building relationship is I think nowadays very what we can say very important topic, sir. And on that base, you given a nice formula. I really I'm feeling very proud, sir. Care and land formula given. If any person who implement this formula, definitely they will make a huge relation, and they can travel with a nice relationship. So great, sir. You give a nice formula to me. Definitely, I will try on this. Thank you, sir. Thanks a lot. Thank you, sir. Thank you so much, sir. தேங்க்யூ சந்தோஷ் சார். கிரி சார், நீங்க எஸ் சார். தேங்க்யூ சார். உண்மையிலே ரொம்ப இந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி இன்னைக்கு வந்து நிறைய டாபிக் வந்தாலும் ஒவ்வொருத்தரும் பேசுறது ஒரு யூனிக்கா இருக்கும். அந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து த லயன் கேர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எடுத்துக்கிட்டோம். உண்மையிலே கடைசியா முடிக்கும் போது கன்க்ளூஷன்ல வந்து த மேன் வித்தவுட் ரிலேஷன்ஷிப் இஸ் டெட்ன்னு சொல்லிட்டீங்க. அதை விட ஆணித்தரமா யாராலையும் சொல்ல முடியாது. கண்டிப்பா இன்னைக்கு வந்து உலகமே எதுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்குன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு தான். ஒரு நல்ல வார்த்தை, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, அந்த ஒரு விஷயங்கள் இன்னைக்கு வந்து சார் சொன்ன மாதிரி மொபைல்ல வி ஆர் லிவிங் இன் த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வேர்ல்டுல இருந்து
கொஞ்சமாவது ஒரு மனிதத்துவமா நம்ம வந்து பேசுறோமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு அதுவும் இந்த ஜேசிஐ வந்து 8:15 9 மணிக்கு அந்த எப்பயுமே இந்த பவர் ஷட் ஆன் பவர் ஷட் டவுன் பண்ற போது இந்த லிவிங் எத்திக்ஸ் கேட்கும்போது வெரி வேல்யூபிள் செஷனா இருக்கு. நான் எப்பயுமே இந்த 9 மணியோட என்னோட லேர்னிங் நிறுத்திடுவேன். அது வந்து ஜேசிஐ தான் எனக்கு வந்து கடைசியா அந்த எத்திக்ஸ் சொல்லி கொடுக்குது. அந்த ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். வி வில் கனெக்ட். தேங்க் யூ. Thank you, sir. Thank you so much. Now time is 9 PM. So end of the session இது. ரொம்ப தேங்க்ஸ். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள பயிற்றுனர் உள்ளிட்ட அத்தனை பங்கேற்பாளர்கள் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. JCI India Zone 16 JCI Ronipet Power City Living Ethics Online Training Program is hereby adjourned. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you so much. ஐசர் சார் நீங்க தான் ஹோஸ்ட், நீங்க எண்ட் கொடுத்துருங்க. ஓகே, தேங்க்யூ. நான் எண்ட் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.